ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வாங்க பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹைதராபாத் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு. இதுக்கு நான் எடுத்துருக்கேன் 750 கிராம் பாஸ்மதி ரைஸ். இதுக்கு நல்லா நம்ம வந்து கழுவிட்டு நம்ம வந்து அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில். நானே 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் மீடியம் பீஸ் போட்டுக்கிட்டேன். நம்ம வந்து இப்போ சிக்கனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். 150 கிராம் கெட்டியான தயிர். நான் 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். வெங்காயத்துக்கு பாதி வெங்காயம் போட்டுட்டு நம்ம வந்து பாதி வைக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் பூண்டு இஞ்சி விழுது. எவ்வளோ போடுறீங்களோ நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். கரம் மசாலா பவுடர் நான் பாதி போட்டு பாதி வைக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்து அம்மியில் நல்லா நுணுக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி போடக்குள்ள நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். நம்ம சிக்கனுக்கு நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா போட்டு. இது வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்கலாம். நான் வந்து கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். 7லேருந்து 8 ஏலக்காய், 7லேருந்து 8 பட்டை, 2 ஸ்டார் அனீஸ், 7லேருந்து 8 லவங்கு, ஒரு பெரிய ஏலக்காய், 7லேருந்து 8 பிரியாணி இலை. நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நான் வந்து 100 மில்லி நெய் எடுத்துருக்கேன். இதில் பாதி போட்டுட்டு நம்ம பாதி வைக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் குக்கிங் ஆயில் எடுத்துருக்கேன் 100 மில்லி. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துங்க. சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா போடலாம். ஃபஸ்ட்டில் வந்து பெரிய ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த இந்த கரம் மசாலாவில் பாதி போட்டு பாதி வைக்கலாம், அப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் பொரியட்டும் கரம் மசாலா. நான் ஒரே பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பொடியாக நறுக்கிட்டேன். நம்ம வந்து வெங்காயம் அதிகமாக இப்போ இதில் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண வெங்காயம் நம்ம போட்டிருக்கோம். இந்த வெங்காயத்துக்கு நல்லா நம்ம செவந்து வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அப்பப்போ கொஞ்சம் கிட்ட இருந்து நல்லா வதக்கி விடுங்க. நான் வந்து 1/4 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன். இதுக்கும் நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டேன். ஏன்னா நம்ம தயிர் போடுறதால அதிகமாக தேவைப்படாது தக்காளி. இதுக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கலாம். அப்பப்போ இதுக்கும் கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் புதினா கொத்தமல்லிக்கு நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். 2 கைப்பிடி புதினா, 2 கைப்பிடி கொத்தமல்லி. இதில் பாதி போட்டுட்டு பாதி நம்ம வந்து வைக்கலாம், அப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சிக்கனுக்கு இப்போ வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைங்க, மூடி போடாதீங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இதுக்கு வதக்கணும். நம்ம அப்பப்போ சிக்கனுக்கு கொஞ்சம் கிளறி கொடுக்கணும், கிட்டே இருந்து கிளறி கொடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. நம்ம இந்த 5 நிமிஷத்தில் நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லாவே இதில் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி போடக்கூடாது. தண்ணி போடாதையே நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம சிம்மில் இதுக்கு வேக வைக்கணும். நம்ம அப்பப்போ சிக்கனுக்கு கொஞ்சம் கிளறி கொடுக்கலாம், அடி பிடிக்கக்கூடாது. சிம்லேயே வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இதில் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம தண்ணியே போடலை, சிக்கனில் இந்த தண்ணி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணிக்கே நம்ம வந்து இப்போ ஃபுல் ஃப்ளேம் வைக்கணும். ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா நம்ம வந்து இந்த தண்ணிக்கே சுண்ட வச்சுக்கலாம். மூடி போடக்கூடாது. தண்ணி சுண்ட வரைக்கும் சுண்ட வச்சுக்கலாம். தண்ணி இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸுக்கு ரெடி பண்ணலாம். நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். இது போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் பொரியட்டும். நம்ம எடுத்து வச்சிருந்த
கரம் மசாலா அதுவும் போட்டுக்கலாம், பாதி இருந்தது. இப்போ அதுவும் கொஞ்சம் நேரம் பொரியட்டும். நம்ம இப்போ தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே தண்ணி வச்சு அரிசி போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ நம்ம இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம புதினா கொத்தமல்லிக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த அரிசிக்கு தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நல்லா இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். அரிசி வந்து 60லேருந்து 70% வெந்துருச்சு. இதுக்கு 3/4 வேக்காடுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு வடிகட்டிக்கலாம், தண்ணி இல்லாத. நல்லா நான் வந்து வடிகட்டிக்கிட்டேன் தண்ணி இல்லாத. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய அரிசிக்கு நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். நம்ம முதல் ரெடி பண்ண சிக்கனுக்கு நம்ம இப்போ வந்து லேயராக போட்டுக்கலாம். அதே பேன்லேயே நம்ம வந்து போடலாம். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து சிக்கன் போட்டுக்கலாம், கறி. செகண்ட் லேயர் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக நெய் தூவிக்கலாம். நான் வந்து இந்த ஃப்ரைட் ஆனியனுடைய லிங்க் இதில் போட்டிருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பிரியாணி மசாலாவுக்கு இப்போ கையில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தூவிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். நான் 1/2 டீஸ்பூன் ஃபுட் கலரிங் எடுத்துருந்தேன், தண்ணியில் போட்டு கரைச்சிக்கிட்டேன். குங்குமப்பூ இருந்தாலும் பாலில் கொஞ்சமாக போட்டு தெளிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு இடமா விட்டு விட்டு போடுங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிக்கனுக்கு வந்து எப்படி லேயர் பண்ணுமோ அதே மாதிரி இப்போ வந்து 2வது லேயர் இப்போ நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம், ரிப்பீட்டு. நம்ம அரிசி 2வது லேயரு போட்டுட்ருக்கோம். எப்படி போட்டோமோ அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம அன்னியனு அதனுடைய ஃபுட் கலரிங் எல்லாமே வந்து நம்ம அகைன் ரிப்பீட் பண்ணணும். நம்ம ஒரு ஃபோயில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 லேயர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டீம் போத நல்லா மூடி வச்சுக்கலாம். நான் தோசைக்கல் எடுத்து 5 நிமிஷத்துக்கு நல்லாவே சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்புக்கு சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வச்சு நல்லா நம்ம இதுக்கு தம் போடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே தம் ஆயிடுச்சு. பாருங்கள் சாதம் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலரில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணியிருந்தீங்கன்னா காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.